Hello guys, welcome to the Minecraft Survival World episode 2. ஓகே, இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நம்ம பேஸில் இருக்கிற எல்லா திங்ஸையும் உடச்சிட்டு போயிட்டு நம்ம புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம். ஆமாம், அப்புறம் இந்த ஏன் வீடு கட்டினீங்கன்னு கேட்பீங்க. எஸ், ஆனால் இந்த வீடு எனக்கு பிடிக்கலங்க. ஓகேவா? அதனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே மட்டும் தனியாக இருக்கிறதால எனக்கு இந்த வீடு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பி தொல்லை. அதுவும் ஜாம்பி தொல்லைனா எப்படி தெரியுமா? இப்படி வரேன், இப்போ அப்படியே கீழே வந்தால் இதை உடைப்பேன், அப்படியே பின்னாடி பார்த்தா இங்கே சாம்பி இருப்பானா. இது மாதிரி எனக்கு மோசமாக சாம்பி தொல்லை. இதுவே இந்த வீட்டில் 2 தடவை க்ரீப்பரே வெடிச்சிடான், தொடர்ந்து 2 தடவைங்க. அதனால் இந்த வீடு அப்படியே விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே கண்டுபிடிச்ச அந்த வில்லேஜுக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ அப்படியே இந்த எல்லாத்தையும் உடச்சிட்டு இப்போ நம்ம போக ஆரம்பிக்கலாம். அப்படியே அம்மா ஆகிட்டே இதில் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் நைட் ஆகுது. இது நல்ல சகுனம் கிடையாது. அதனால் அப்படியே நான் தூங்கிட்டேன். ஓகே, அப்படியே இப்போ விடிஞ்சிடுச்சு காய்ஸ். ஓகே, நம்ம போட்ட லூட் அப்படியே இருக்குது. இப்போ இந்த மலைக்கு மேலே தான் ஏறணும். ஓகே, ஏற ஆரம்பிக்கலாம். எம்மா பெரிய மலை, இது ஏறதுக்குள்ளே இன்றைக்கி போதும் ஆகிடும் வழக்குங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்படியே நான் மேலே வந்துட்டேன். அப்படியே இங்கே போனால் இப்போ இந்த சைடில் தான் நான் போகணுன்னு நினைக்கிறேன் வில்லேஜுக்கு. ஏன்னா போன தடவையே நான் சுற்றிக்கிட்டு வந்த வில்லேஜுக்கு. இப்போயாவது நான் கரெக்டாக போகிறேன்னா. ஓகே, இது நான் போன தடவை பார்த்த வழி மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கிட்ட போயிட்டு அப்படியே சீக்கிரம் போயிட்டு அப்படியே பார்த்தா வில்லேஜ் கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். ஓகேங்க, அப்படி இருக்குதுங்க வில்லேஜ். எஸ், நம்ம கரெக்டான வழியில் தான் வந்திருக்கோம். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த வில்லேஜில் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடை கண்டுபிடிக்கணும். வீடை கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் எனக்குன்னு தனியான வீடெலாம் கட்ட போகிறதில்ல. இவனுங்க கட்டிக்கிற வீட்டை தான் ஏதோ ஒரு நல்ல வீடாக பார்த்து எடுத்துக்க போகிறேன். ஓகே, நம்ம போய்ட்டு வீடை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். எந்த வீடில் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓகே இந்த வீடு இருக்குங்க. யாருங்க வா இங்கே நிற்கிறான். அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கலாமா? எதுவும் இவன் வேற பார்க்குறான் குறுகுறுன்னு. ஓகே, இங்கேனா எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. நான் சொன்ன மாரி இந்த வில்லேஜும் சின்ன வில்லேஜ் தாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஆனால் இந்த வில்லேஜில் 2 பிளாக் ஸ்மித் இருக்கிறானுங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் 2 பிளாக் ஸ்மித் இருந்தும் ஒரு டைமண்டு கூட கிடைக்கல. அதுதான் கொஞ்சம் காசு. ஆனால் நான் இதுமாரி இங்கே இந்த ஊரில் ஏதோ வீடு வாடகை கிடைக்குமான்னு என்னங்க பயந்துட்டு ஓடுறான். எங்கள் வீடு வாடகை கேட்டது தப்பா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லூட் அடித்தது தான். ஓகே, என்னங்க திரும்பி வந்துட்டான். ஆனால் ஏதோ வீடு கிடைக்கும். எல்லாம் நம்மளை பார்த்து போய்ப்படுறோம். கையில் இருக்கிற ஆக்ஸை பார்த்து போய்ப்படுறானுங்களா? ஆனால் இங்கே வீடு ஏதோ கிடைக்கும். யாருங்க காது கேட்காதுன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடை தான் நம்மளோட வீடாக மாற்றலான்னு நினைக்கிறேன். பட் இதேமாரி 2 வீடு இருக்குது. இது வில்லேஜ் ஓரமாக இருக்குது, அந்த வில்லேஜ் சென்டரில் இருக்குது. இதில் நம்ம எந்த வீடு எடுத்துக்கலான்னு தெரியல. ஐ திங்க் வில்லேஜ் ஓரமே எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லேஜ் ஓரம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஆனால் வில்லேஜ் சென்டரில் இருந்தால் வீடு கொஞ்சம் அழகாக இருக்கும். எந்த வீடு எடுத்துக்கலாம்? எந்த வீடு எடுத்தாலும் அது இப்படியே விட போகிறது கிடையாது. அதை நல்லா நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாரி மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். அண்டு இந்த வீட்டையே இப்போ இதுக்கு நான் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். இந்த வீட்டில் மட்டும் என்னங்க ஒரு ஃபேமிலி தங்குற மாரி ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 பெட்டு இருக்குது இந்த வீட்டில். ஒரு மூலைக்கும் ஒரு பெட்டு வச்சுருவாங்க. 4 பெட்டு, கீழே 2 பெட்டு, மேலே 2 பெட்டு இருக்குது. இப்போ அந்த 4 பெட்டையும் அப்படியே உடச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் இது பண்ணணும். இப்போ என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டாச்சு. இப்போ அப்படியே மேலே இருக்கிற ஒரு பெட்டாக உடச்சிடலாம். இந்த பெட்டு உடைக்கிறதால வில்லேஜுக்கு ஏதோ பிரச்சனை வருமானு தெரியல. ஏன்னா அவனுங்க இதில் ரீஸ்பாண்டில் இருக்கும்போது இதாகுமானு. அப்படியே நான் வேலை செய்யும்போது பக்கத்துலேயே ஒரு கேவை பார்த்தேங்க. இம்மனால இங்கே இருக்கிற இந்த கேவு இப்போ தான் பார்க்குறேன். எம்மா பெரிய கேவு.
பார்த்தீங்களா எம்மா பெருசாக இருக்குதுன்னு இந்த டைமில் பார்த்து மழை பெய்ய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு என்னோடய வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து அப்படியே மழையும் பெய்யுது. கொஞ்சம் வுட்டை மட்டும் ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுல கொஞ்சம் வுட்டு தான் இருந்துச்சு. அந்த கொஞ்சம் வுட்டையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே பில்டு பண்ணி வச்சு இந்த வுட்டு கன்ஃபார்ம் நம்மளுக்கு பத்தாது. அண்டு நம்ம ஒரு பெட்டு எடுத்து கீழே போய் வைக்கலாம். ஏன்னா வந்து மேலே நம்ம அப்பப்போ வந்து தூங்க முடியாது. கீழே வச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு நான் வந்து தூங்கிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவங்க தூங்கியாச்சு. ஏம்மா தூக்கம். ஓகே, இப்போ வந்து அப்படியே இப்போ வந்து நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ இருக்குதான்னு பார்க்க போனேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இந்த வேர்ல்டு இல்லைன்னு நினைக்கிறேங்க. நான் நினச்சி ஓகே அப்படியே கொஞ்சம் தூரம் இங்கே வந்ததில் வந்து இந்த ஸ்னோ பயம் இருந்துச்சு. இது வந்து நம்ம பேஸ்லேருந்து ரொம்ப தூரமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்தேன். இது என்ன பயமே பேர் தெரில. அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம திரும்பி வில்லேஜுக்கே வந்து வந்தாச்சு. இப்போ போயிட்டு அங்கேருந்து வரும்போதே கொஞ்சம் வுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இங்கே இருக்கிற கொஞ்சம் வுட்டை வச்சு நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கண்டாவே இருக்குன்னு. இது நான் நைட்டு வந்து வச்சேன், ஒன்றுமே இது வளரல. ஓகே வளரட்டும். இது நான் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இதுதான் நம்மளோட வீட்டோட அவுட்டர் லுக்காக இருக்குது. இப்போ வந்து நான் இன்னும் உள்ளே கிளாஸ் போட்டு மேலே இன்னும் சில வேலை இருக்குது. நான் அந்த கிளாஸ் இப்போதைக்கு ஸ்மெல் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டைமில் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அப்படியே நோண்டிட்டு, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைனாக ஒன்று பண்ண போகிறோம். அது நல்லாயிருக்கும். எனக்கு நான் எந்த வீட்டில் இருந்தாலும் இதுமாரி டிசைன் பண்ணுவேன், சூப்பராக இருக்குங்க அது. இப்போ அதே டிசைன் தான் இப்போ இங்கே வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம டார்க் வுட்டு நம்ம அங்கே போகும்போதே டார்க் வுட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் அது ஒரு சாப்லிங்ஸ் தான் எடுத்துகிட்டு வரல. எடுத்துகிட்டு வந்தோன்னான்னு தெரியல. ஓகே அப்படியே இப்போ இதை அப்படியே வச்சுட்டு போயிடலாம். இங்கே ஒன்று இதுமாரி வந்து ஒரு லேயராக வந்து வச்சாலே வந்து வந்துடும். ஓகே அப்படியே நீங்கள் பிடிச்சிட்டு ஓகே அவ்வளோதான். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் நார்மலாக கோபிள் ஸ்டோன்ஸ் அதை வச்சாலே போதும். இதேமாரி வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணுமான்னு அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் வேணால் இதுமாரி பண்ணிக்கலாம். அண்டு போட்டுட்டு அப்புறம் சூப்பராக இருக்குங்க இடம். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஸ்மெல் பண்ண கிளாஸ் எடுத்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருக்குதா, செம்மையாக இருக்குது. அண்டு நான் இன்னும் என் ஸ்டேட்டஸ் வந்து போடல. அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டேட்டஸ் போட பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டஸ் வந்து டெவலப் பண்ணணும். நான் என்ன ஸ்டேட்டஸ் வந்து போடுவேன்னு பார்த்தீங்கன்னா ஷீர்ப்பு தான் போடுவேன். ஷீர்ப்பு தான் நினைக்கிறேன், அது பேர் தெரில. அண்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து இங்கே தான் கதை ஃபிட் பண்ண போகிறோம். எனக்கு ஒர்க் இருக்கிறதால நான் சீக்கிரமாக வீடியோ பிடிச்சிக்கிறேன். பாய்.